Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th standard English Unit 3 இதோட லெசன் Old Man River. ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த லெசன் பாத்தீங்கன்னா ஒரு டிராமா ஃபார்மேட்ல இருக்க ஒரு லெசன். ஸோ படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் ஆன்சர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த லெசனோட ஆத்தர் பாத்தீங்கன்னா டோரத்தி டெமிங். ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த லெசனுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1ல வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி மூணுமே வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் வந்து யூனிட் 2லயும் ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து கம்ப்ளீட்டான வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற எந்த லெசன்ல இருந்தாவது வீடியோ புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அண்ட் தமிழ் வீடியோஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, அண்ட் அதையும் வந்து சீக்கிரமா நான் போடணும்னு ட்ரை பண்றேன். ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிளாசரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாசரியோட தமிழ் மீனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட கிளாசரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாம்பிங் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டாம்பிங் அப்படின்னா இன்னொரு மிதிச்சிருவோம் இல்லையா, அதுதான் ஸ்டாம்பிங், மிதிக்கிறது. பிரிங்கிங் டவுன் ஹெவிலி ஆன் த கிரவுண்ட், ஸோ வேகமா தரைய உதைக்கிறது, ஸோ இன்னொருத்தர் காலம் மிதிக்கிறது, அது மாதிரி மிதிக்கிறது தான் ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் கிளவுட் பர்ஸ்ட். கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா புயல் காத்து, பயங்கரமான ஒரு மலை காத்து அடிக்கும் இல்லையா, அதுதான் கிளவுட் பர்ஸ்ட். தேர்ட் ஒன் பிக்சர் அப்படின்னா ஒரு பெரிய ஜக், வாட்டர் ஜக். லேண்டர்ன் அப்படின்னா, லேண்டர்ன் அப்படிங்கிறது நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த ஷேப்ல இருக்கும், ஒரு பாட்டில் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் இல்லைன்னா வந்து ஒரு விளக்கு மாதிரி ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கூட இருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து கையில வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து லைட் இருக்கும். ஸோ காத்துல அணையாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது லேண்டர்ன் அப்படிங்கிறது. A lamp with a transparent case protecting the flame or electric bulb and typically with a handle by which it may be carried or hung. So இத புடிச்சிட்டு பார்க்கிறதுக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் காஸ்ப். காஸ்ப் அப்படின்னா இப்போ வலினா நம்ம வந்து ட்ரை வாயில பண்ணுவோம் இல்லையா, அதாவது கேட்ச் ஒன்ஸ் பிரீத் வித் அன் ஓப்பன் மவுத். சோ வலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாயில வந்து காத்து அடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, வலியில கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுதான் கேஸ்பிங். ஷட்டர் அப்படின்னா ஷிவர் டிபிக்கலி அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபியர் ஆர் ரிவல்ஷன், சோ பயத்தனால நடுங்கிறது, அதுதான் ஷட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்க். ஹார்க் அப்படின்னா லிசன், பே அட்டென்ஷன், சோ கவனிக்கிறது, அதுதான் ஹார்க். தம்பிங். தம்பிங் அப்படின்னா ஹிட்டிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஹெவிலி, வேகமா தூக்கி போடுறது, அதுதான் தம்பிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேகசினை போட்டிருப்பாங்க பெட்டி, அதுதான் தம்பிங், தூக்கி தொம்முன்னு விக்கிறது, எஸ்பெஷலி வித் ஃபிஸ்ட் ஆர் பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பிக் அ பேக். பிக் அ பேக் அப்படின்னா பிகி பேக் ரைட், அதாவது ஒருத்தர் தூக்கி தோல் மேல உட்கார வச்சுட்டு கழுத்து இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் போட்டு கழுத்து மேல உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து pick a bag அப்படிங்கிறது. a picky bag right on the back and shoulders of another person. wink அப்படின்னா கண்ணை சீக்கிரமா திறந்து மூடுறது, டபடபன் கண்ணை திறந்து மூடுறது, wink அப்படின்னா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் one eye quickly. ஷைன் ஆர் ஃபிளாஷ் இன்டர்மினன்ட்லி, அதே மாதிரி மின்னல் வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கும் இல்லையா, அது wink அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிளிண்ட் அப்படின்னா அந்த கையெல்லாம் வந்து அடிபட்டுருச்சு ஒடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி மாதிரி வச்சு கட்டுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சு கட்டுவாங்க, அதுதான் வந்து ஸ்பிளிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் long flat object used as a support for a broken bone so that the bone stays in a particular position while it heals.
ஓகே, இது வந்து glossaries. நம்ம வந்து next வந்து choose the correct answer பார்க்கலாம். Based on your understanding of the play, choose the correct answer and fill in the blanks. First one, the radio announced that, so என்ன announce பண்ணாங்க? The river was above the flood stage அப்படின்னு இந்த ரேடியோல announce பண்ணாங்க. Option A தான் கரெக்டான ஆன்சர். Second one, mother couldn't get home from Mrs. Brandt because the bridges between home and the town were underwater. B தான் கரெக்டான ஆப்ஷன். Third one, the Burnett Dam gave away as it rained heavily and snow was melting. So மழை அதிகமா பெஞ்சு ஸ்னோ மெல்ட் ஆயிட்டு இருந்ததுனால பர்னட் டேம் வந்து ஃபில் ஆகி வெளியே தண்ணி வந்துட்டு இருந்தது. Fourth one, there was no power because the power house was flooded. So power house குள்ள தண்ணி பூந்துட்டதுனால பவர் இல்லாம இருக்கு. Fifth one, why did they splint up Sarah's leg with pillows? So pillow வச்சு அந்த உடைஞ்ச போனுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, she had broken her leg below the knee. So நீக்கு முட்டிக்கு கீழே காலை உடைச்சிட்டாங்க. Next one, based on your reading, answer the following in 2 or 3 sentences each. So இந்த questionக்கு ஆன்சர் வந்து நீங்க எழுதிக்கலாம், question பக்கத்துல எழுதிக்கலாம். So first one பாத்தீங்கன்னா, first question என்னன்னா, why did Jim run from the school? ஏன் வேகமா ஓடி வந்தான்? ஜிம் வந்து ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்தான் இல்லையா? ஏன் ஓடி வந்தான்னா, there was a cloud burst. So பயங்கரமா மழை காத்து அடிச்சிட்டு இருந்தது, அதனால அவன் வேகமா ஓடி வந்தான். cloud burst, BURST. So இது வரைக்கும் நீங்க எழுதிட்டு so Jim run from school அப்படின்னு எழுதலாம், இல்ல இந்த ஆன்சர் மட்டுமே போதும். இந்த so Jim run from school அப்படின்றது கொஸ்டின்லயே இருக்கு. Where was Amy's mother? Amy's mother எங்க போனாங்க? Amy's mother வந்து ஃபர்ஸ்ட் டிக்க கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போனாங்க. She brought Dick. Dickங்கிறது எமியோட பிரதர். Dick to the dentist. டிக்க வந்து டென்டிஸ்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? and wanted to ask recipe from Mrs. Brunels. Mrs. Brands. அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெசிபி கேட்க போயிருந்தாங்க. BRANTS, Brands. Okay, so இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். எமியோட அம்மா எங்க போனாங்கன்னா, டிக்க கூட்டிட்டு டென்டிஸ்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசிபி கேட்கறதுக்காக மிஸ்ஸஸ் பிரான்ஸ் வீட்டுக்கு போயிருந்தாங்க. தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர், why did Amy ask Betty to fill in the water taps? So ஏன் ஃபில் பண்ண சொன்னா அப்படின்னா, because எந்த நேரம் வேணாலும் என்ன ஆகலாம், கரண்ட் போயிடலாம். So in case they need water, in case CASE, the town supply in the power supply is cut off or made unsafe to drink. அதாவது குடிக்கிற தண்ணியில வந்து மழை தண்ணி கலந்துச்சுன்னா மண்ணாயிடும் இல்லையா? சோ அது வந்து குடிக்கிறதுக்கு சரியா இருக்காது. unsafe to drink. Fourth question பாத்தீங்கன்னா, according to Jim, what are the 2 things that a person should remember in times of emergency? So ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா,
ஜிம்மை பொறுத்த வரைக்கும் தேவையான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்? ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ இது 2 தான் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம் சொன்னான். Fifth one, why is Jim climbing on the roof? To எதுக்கு ரூஃப் மேல, வீட்டு ரூஃப் மேல வந்து எதுக்காக ஏறி இருந்தான் அப்படின்னா, to ask for help கேட்டு and to rescue them, ரெஸ்கியூ பண்றதுக்காகவும் அது வந்து ரூஃப் மேல ஏறி நின்று அந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சு காமிச்சிட்டாங்க. Sixth one, who were there in the living room, what they are doing? So living roomல யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, லிவிங் ரூம்ல இருந்தது எமி, பெட்டி, ரோஸ். ரோஸ் ஆர் ஒன் செகண்ட், ரோஸ் 3 பேர் இருந்தாங்க. ஸோ இது வந்து எமி அண்ட் பெட்டி ஆர் டூயிங், எமி அண்ட் பெட்டி ஆர் knitting and roses look at the pictures in the magazine, looking pictures in the magazine. So this is the 6th question kana answer. 7th question, why were they going to sleep in the attic? So எப்ப வேணாலும் தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்து ஃப்ளட் ஆயிடலாம் அப்படின்னு சேஃப்டிக்காக தான் ஆட்டிக்ல தூங்க போனாங்க. பிகாஸ் because they were expecting flood any time to enter their house. எப்ப வேணா தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு அவங்க சேஃபா இருந்தாங்க. 8th one, who came in the boat? யார் வந்தாங்க அப்படின்னா, மிஸ்டர் பீட்டர், the member of, அவர் யார் அப்படின்னா the member, இதோட மெம்பர் அப்படின்னா மெம்பர் ஆஃப் ரெட் கிராஸ். Red Cross Society, Red Cross, and அந்த நர்ஸோட நேம் பாத்தீங்கன்னா பெனி மார்ஷ், மிஸ் பெனி மார்ஷ், the nurse in the Red Cross Society. Nurse, N-U-R-S-E, nurse in meana nurse from Red Cross. So இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த போட்ல வந்தது. 8th one, who is the founder of the Junior Red Cross? So Junior Red Cross ஓட founder யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் ஹென்றி டியூரண்ட். 9th ஒன்க்கு ஜீன், J-E-A-N, ஜீன் ஹென்றி டுனாண்ட், D-U-N-A-N-T, டுனாண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர் இன் 2 or 3 sentences இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க.
So match the following வந்து following by drawing a line across the column A and B. So நான் நம்பர் போடுறேன், நீங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் டிரா பண்ணிக்கோங்க. எமி ஃபர்ஸ்ட் இது வந்து கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரி, ஓகேவா? எமி, பெட்டி, ரோஸ், சாரா, ஜிம், பெனிமாஷ், மிஸ்டர் பீட்டர்ஸ், மதர், டிக் அண்ட் டேட். ஸோ இதுல வந்து எமி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எமி என்ன பண்ணா பிளாங்கெட்ஸ் எடுத்துருந்தான். ஸோ எமி வந்து பிளாங்கெட்ஸை ரெடி பண்ணான். இது வந்து 1. பெட்டி என்ன பண்ணாங்கன்னா ஃபிளாஷ் லைட்ஸ் எடுத்துருந்தான். இது 2. ரோஸ் என்ன பண்ணனா டப்ஸ் அண்ட் பெயில்ஸ்ல வந்து வாட்டர் எடுத்துச்சா. பெயில்ஸ் அப்படின்னா பக்கெட்னு அர்த்தம். சாரா சாரா என்ன பண்ணா அப்படின்னா ஃப்ராக்சர்ட் லெக். கால் வந்து உடைஞ்சிருந்தது. சாராக்கு தான் கால் உடைஞ்சிருந்தது. ஜிம் வந்து ஜூனியர் ரெட் கிராஸ் 5. 6 பெனிமாஷ் வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ். மிஸ்டர் பீட்டர்ஸ் rescue the children. 7 mother Mrs. Brans அவங்ககிட்ட ரெசிபி கேட்க போயிருந்தாங்க. டிக் வந்து டென்டிஸ்ட பார்க்கணும்னு நினைச்சான். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேட் வந்து சிகாகோ பிசினஸ் போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க அப்படின்றதான் நம்ம இங்க மேட்ச் பண்றோம். ஸோ எமி வந்து பிளாங்கெட்ஸ் ரெடி பண்ணா, பெட்டி வந்து ஃபிளாஷ் லைட் எடுத்துருச்சா, ரோஸ் வந்து டப்ஸ் அண்ட் பெயில்ஸ்ல வாட்டர் ரெடி பண்ணி வச்சா, சாரா ஃப்ராக்சர்டு லெக், ஜிம் வந்து ஜூனியர் ரெட் கிராஸ், பெனிமாஷ் வந்து நர்ஸ், மிஸ்டர் பீட்டர்ஸ் rescues the children, mother Mrs. Brans, Dick dentist, dad to Chicago on business. So இதுதான் match the following over. D பாத்தீங்கன்னா நான் இது வந்து எழுதி வச்சிருக்கேன், ரிட்டன் ஃபார்ம்ல வச்சிருக்கேன். நான் அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். Based on your understanding of the text, answer the following in about 3 to 4 sentences எழுத சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நம்ம அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க மார்க் எழுதிக்கோங்க. ஓகே, இதுதான் அது. ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்ட்மேன் ரிவர், இந்த லெசனோட நேம் வந்துருக்கேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, describe the home alone experience of the children. சோ வீட்ல குழந்தைங்க தனியா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து there are 5 children in that home. அந்த வீட்ல 5 குழந்தைங்க இருந்தாங்க. if anyone feel bad, the others console them. console அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஒருத்தர் பேடா இருக்கும்போது இன்னொருத்தவங்க சமாதானப்படுத்துறது, ஒருத்தர் வந்து பயப்படும் போது அவங்களுக்கு சமாதானப்படுத்துறது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், they altogether handled the hard situation. இதுல by help each other. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை கூட ஓவர் கம் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். அவங்க 3 to 4 சென்டென்சஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம 3 சென்டென்ஸ் தான் எழுதிருக்கோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, elaborate the rescue operation undertaken by Mr. Peter. So Mr. Peter வந்து என்ன மாதிரி ஆபரேஷன் வந்து அண்டர்டேக் பண்ணாரு அப்படின்னா, Mr. Peter was a member of the Red Cross disaster committee. So அவர் வந்து Red Cross member. He did his job honestly. So எங்கேயாவது மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத ரொம்பவே ஹானஸ்டா போய் தேடி பார்த்து யாருக்கு ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. He really wanted to help the people. So இது வந்து இப்படி கவர் பண்ணிக்கோங்க, wanted to help the people. Okay, help the people who are in danger. So ஆபத்துல இருந்த மக்களுக்கு நிஜமாலுமே உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. So இதுதான் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். தேர்ட் क्वेश्चन, how did Jim prove himself as a good rescuer in the flood situation? So Jim வந்து அந்த flood situationல எப்படி வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறான். So first point பாத்தீங்கன்னா, Jim as a junior Red Cross member. Jim வந்து ஆல்ரெடி ரெட் கிராஸ் ஜூனியர் ரெட் கிராஸ்ல மெம்பரா இருந்திருக்கான். அவனுக்கு வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. handled the situation brilliantly. He instructed others to do their jobs and he planned well. Third point,
as an elder, அங்க இருந்ததுலயே பெரிய பையன் பாத்தீங்கன்னா ஜிம் தான். He guided young people to handle the hard situation wisely. So hard situation கூட ரொம்ப புத்திசாலித்தனமா அவன் ஹேண்டில் பண்ணான். அந்த இடத்துல பெரிய பையனா ரொம்ப பொறுப்பாவே நடந்துட்டான். சோ இது வந்து ஜிம்ம பத்தி எழுதியிருக்க ஆன்சர். 3 பாயிண்ட் கொடுத்திருக்கோம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா briefly narrate the happenings of the play in scene 2. ஸோ இதுல ஏ கொஸ்டின் பாத்தீங்கன்னா எமி வந்து how did எமி manage the situation at home னு கேட்டிருக்காங்க. ஸோ எமி எப்படி மேனேஜ் பண்ணா அப்படின்னா, எமி as a elder girl she acted very smart. She helped others in all situations. She gave importance to each and everyone. ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டா. ஸோ இதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா how did the marshal save the children. ஸோ மார்ஷல் வந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. மிஸ்ஸஸ் மார்ஷல் வந்து போன் பண்ணாங்க இல்லையா எமிக்கு. she gave instruction via telephone to her children. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிறது என் பக்கத்துல இருக்கிறது இ. ஓகே, டு ஹர் போன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க அது மாதிரி நடந்துக்க சொன்னாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ டி பார்ட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புக்கு போயிடலாம். ஓகே, ஸோ டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க வேர்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சினானிம் என்ன, ஆண்டனிம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு போர்ட்ல கொடுக்குறேன், நீங்க அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்ற வேர்ட் இருக்கு. இப்போ நான் எழுதுறது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சினானிம் சொல்றேன். சினானிம் இங்க எழுதுறது ஆண்டோனிம். சினானிம்ஸ் அப்படின்னா மீனிங், ஆண்டோனிம் அப்படின்னா ஆப்போசிட். ஆண்டோனிம் சினானிம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்டுக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃபிகல்ட், ஆண்டோனிம் வந்து ஈஸின்னு கொடுத்துருக்காங்க. சினானிம்ங்கிறது மீனிங், ஆண்டோனிம்ங்கிறது ஆப்போசிட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃப்ளட். இப்போ நான் ஃப்ளட்டை வந்து ஓகே, ஃப்ளட்டுக்கு சினானிம் பாத்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ. ஓவர் ஃப்ளோ. ஆண்டோனிம் பாத்தீங்கன்னா ஃப்ளட்டுக்கு ஆண்டோனிம் வந்து ட்ராட், ட்ரையா இருக்குது. DROUGHT ட்ராட். OUGHT. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டரப்ட். இன்டரப்ட்டுக்கு சினானிம் வந்து பிரேக். இன்டரப்ட் அதுக்கு சினானிம் வந்து பிரேக். இன்டரப்ட்டுக்கு சினானிம் EAK பிரேக். அதுக்கு ஆண்டோனிம் பாத்தீங்கன்னா கண்டினியூ. கண்டினியூ. ஸ்கேர்டு. ஸ்கேர்டுக்கு வந்து சினானிம் அஃப்ரைடு, பயப்படுறது. ஸ்கேர்டுனா பயப்படுறது. அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் இல்ல ஃபியர்லெஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இரிட்டேஷன். அதுக்கு சினானிம் impatience. impatience. ஆண்டோனிம் பாத்தீங்கன்னா சியர். இரிட்டேஷன்னா ரொம்ப அதிகமா கோவப்படுறது, பொறுமை இல்லாம இருக்கிறது. ஆண்டோனிம் வந்து சியர், ஹாப்பியா இருக்கிறது. ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்க்கு சினானிம் வந்து புட் இன் ஆர்டர், அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இல்ல அரேஞ்சுன்னு கூட எழுதலாம். புட் இன் ஆர்டர். அதுக்கு ஆண்டோனிம் வந்து ஜம்பிள். ஜம்பிள்னா கழிச்சு கழிச்சு போறது. இல்ல மெஸ்ஸி அப்படின்னு எழுதலாம். ஜம்பிள். சீரியஸ். இதுக்கு சினானிம் பாத்தீங்கன்னா சின்சியர். சின்சியர். சீரியஸ் ஆண்டோனிம் பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல்.
superficial. Superficial. Snappy. இதுக்கு synonym பாத்தீங்கன்னா cross. இதோட snappy இதுக்கு antonym வந்து peaceable. 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 Next one, emergency. அதோட synonym crisis. அதோட antonym பாத்தீங்கன்னா ease. ease. Rescue. இதோட synonym save. இதோட antonym endanger. So இதுதான் வந்து இந்த synonym and antonym அந்த டேபிளோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிசனிங். இந்த லிசனிங் வந்து பேஜ் நம்பர் 205ல வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை லிசன் பண்ணி நீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இங்க எழுதணும். பட் வந்து இப்ப நான் அதுக்கு டைரக்டா ஆன்சர்ஸே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன் டேஷ், அந்த டேஷ்க்கு 2015 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. South Indian floods resulted from heavy rainfall generated by the annual northeast monsoon in November NOV-December. Second dash is the answer 2015. They affected the third one வந்து Coromandel coast. Coromandel coast. Region of the South Indian states of Tamil Nadu and Andhra Pradesh. அது TN and AP கூட போட்டுக்கலாம். Andhra Pradesh. And the Union Territory of Puducherry. Puducherry. With Tamil Nadu and the city of Chennai. Chennai. Particularly hard hit. More than 500 people were killed and over 18 lakh people were displaced. With estimates of damages and losses ranging from nearly 200 billion rupees to over 1 trillion rupees. The floods were the costliest to have occurred in 2015 and were among the costliest natural disasters of the year. The flooding has been attributed to the 2014-16 El Nino. So EL-NINO, El Nino. So இதுக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சது. ஸோ இது வந்து லிசனிங் அந்த பேராகிராஃப் வந்து படிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த ஆன்சர்ஸ் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து ஒரு ரைட்டிங் பார்ட் கொடுத்துருக்காங்க, கான்வர்சேஷன் மாதிரி. இதுதான் இந்த லிசனிங் பார்ட். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த ஃபில்லப்ஸ்ல தான் வரணும். இந்த ரைட்டிங் பார்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இது கான்வர்சேஷன் மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா குட் மார்னிங், ஐ எம் ஃப்ரம் த ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஓல்ட் லேடி சொல்றாங்க I lost all my belongings in flood. ஸோ இது பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து நம்மளுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, முன்னாடியே வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அஃபிஷியலா நினைச்சுக்கணும். அந்த ஓல்டு லேடி வந்து ஃப்ளட்ல அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நினைச்சிட்டு தான் நம்ம இதை வந்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாங்க, I am from the fire and rescue department, how can I help you அப்படின்னு கேட்குறாங்க. ஓல்டு லேடி, I lost all my belongings in the flood. நம்ம சொல்றோம் you. First, you need a safe place and food. Old lady, yes sir, I lost my house too. Okay madam, who are living with you? Old lady, my son, daughter-in-law and my grandsons. Where are they? They all went to our native. I am alone.
you. Madam, we are with you. Don't worry. Old lady, how can you help me? So எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. We are government officials. We will arrange the necessary things such as food, shelter, clothes and water for you. அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. So இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. So இந்த லெசனோட புக் பேக் லெசன்ஸ் ஓவர். கிராமர் பார்ட் வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இந்த லெசனோட கிராமர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நிறைய ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோஸ் கூட இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.